Okay, block versus inline. In the body of the tag குள்ளார வர எல்லா டேக்ஸுமே இந்த ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா பிளாக் டேக் எலிமெண்ட்ஸ், இன்னொன்று இன்லைன் டேக் எலிமெண்ட்ஸ். இது ரெண்டா பிரிக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ரொம்ப சிம்பிள். பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகும். வேறஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ்ன்றது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இது ரெண்டு தான் வித்தியாசம். ஓகே, பாருங்க, பிளாக் எலிமெண்ட்ஸ் என்னன்னா கண்டெய்னர் எலிமெண்ட்ஸ் ஃபார் குரூப்பிங். மெனி கண்டெயின் அதர் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஒரு பிளாக்குள்ளார இன்னொரு பிளாக் வரலாம், இன்னும் மெனி இன்லைன் எலிமெண்ட்ஸ் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிவ், பேராகிராஃப், ஹெட்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் எலிமெண்ட்ஸ். ஹெட்டிங்னு போட்டிங்கனாவே அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங்கே வந்து புதுசாக ஒரு லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். வேற இன்லைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். கண்டெய்னர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் அதர் இன்லைன் எலிமெண்ட்ஸ். இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸ்ன்றதே எதுக்காகனா திஸ் இஸ் கண்டெய்னர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் அதர் இன்லைன் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டேகை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த H1 எல்லாமே H1 H2ன்றதுலாம் பிளாக் எலிமெண்ட் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா திஸ் இஸ் சாம்பிள் ஆஃப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஐ ட்ரை டு டிஸ்பிளே திஸ் லைன் இன் செப்பரேட் லைன். இப்போ பாருங்க, நான் வந்து நடுவில் பாருங்க, நடுவில் நிறைய கேப் போடுறேன். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது என்னாச்சு? அப்படி பக்கத்தில் தான் வருது. திஸ் இஸ் கால்ட் இன்லைன் பிஹேவியர் ஆஃப் த டெக்ஸ்ட். ஒரே 1000 ஸ்பேஸ் விட்டாலும் ஒரு ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் இதனுடைய கண்டினியூஷனாக தான் அது எடுத்துக்கும். அப்போ எனக்கு வந்து இது தனி லைனில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ எனக்கு தேவையானது ஒரு பிளாக் லைன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டிவ் அப்படிங்கிறது சிம்பிளி பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட். நியரஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடும், அவ்வளோதான். அது நீங்கள் ஒரே லைன்லேயே இதை வச்சுருந்தாலும் சரி. இது பாருங்கள், இது ரெண்டும் ஒரே லைனில் தானே வச்சுருக்கேன். அப்போ ஒரே லைனில் தானே வரணும். இப்போ பாருங்கள் என்னாச்சு, அடுத்த லைனுக்கு தான் போகும். ஏன், டிவ் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் எ பிளாக் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா அது நியரஸ்ட் நியூ லைனுக்கு போய் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பதிலாக நான் பேராகிராஃபும் நான் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் அனதர் பிளாக் வித் தி ஹெல்ப் ஆஃப் பேராகிராஃப். இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க? பாருங்க, இதை ஒரு தனி பிளாக்காக எடுத்துக்குது. அது பக்கத்தில் எதையுமே ஒட்ட விடலை. பாருங்க, அதுக்கு பின்னால் இது வந்து அதுக்கு பின்னாலேயே டைப் அடிச்சிருந்தாலும் சரி, இது பின்னாலேயே டைப் அடிச்சிருந்தாலும் சரி, ஒட்ட விடாது. அது தனி பிளாக்காக தெரியணுங்கிறதுக்காக அது ஒட்ட விடாது. இங்கே பாருங்க, இங்கே தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதில் பாருங்க, நான் இந்த பேராகிராஃப்ங்கிறத மட்டும் நான் ஒரு பிளாக் எலிமெண்ட்டாக நான் மாற்றுறேன். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பாருங்க, திஸ் இஸ் அனதர் பிளாக் வித் த ஹெல்ப் ஆஃப் பேராகிராஃப். சார் அப்படின்னா பிளாக்கும் தனியாக கொண்டு போகுது, பேராகிராஃபும் தனியாக கொண்டு போகுது, டிவ்வும் தனியாக கொண்டு போகுதுன்னா எதுக்காக டிவ்னு ஒன்று உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த லைன் ஸ்பேசிங் தான் டிஃப்ரென்ஸு. இங்கே பாருங்கள், நான் இங்கே பேராகிராஃப்னு கொடுத்துருக்கேன்,
இந்த அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்குள்ளார என்ன கான்டென்ட் இருக்கோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ ஸ்பேஸ் வருது பாருங்க. வேற டிவ் இது வந்து டிவ்ல இருக்கு. இந்த டிவ் எலிமெண்ட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன ஸ்பேசிங் இருக்கு? ஸ்பேசிங்கே இல்லை. ஆனால் அது ஒரு தனி பிளாக்காக தனி லைனில் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக வருது, அவ்வளோதான். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே செப்பரேட் லைனுங்கிறத நான் போல்டு கொடுக்குறேன். செப்பரேட்டுங்கிறத போல்டு கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் இன்லைன் எலிமெண்ட். இந்த போல்டுங்கிறது இன்லைன் எலிமெண்ட். அப்படியே கண்டினியூஷனாக போயிட்டே இருக்கும். அதனுடைய எஃபெக்டை மட்டும் கொடுத்துட்டு போகும். சில டைமில் அதை ஒரு புது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இட் இஸ் இன்லைன் எலிமெண்ட். அந்த கண்டென்ட்டை அப்படியே ஃப்ளோவில் வச்சுக்குமே ஒழிய அதை தனியாக பிரிக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பிளாக்குக்கும் இன்லைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.